இனிமையான பாடல் மற்றும் வர்த்தக இடைவெளியை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது கலந்துரையாடலினாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் சந்திக்கின்ற அதிதிகள் சிறப்பு வாய்ந்த நிபுணத்துவம் பெற்ற அதிதிகளாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு துறை சார்ந்த அதிதிகளாக இருக்கின்றார்கள். அவர்களூடாக இருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற விடயங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய வாழ்வியலுக்கு பயன் தரக்கூடிய விடயங்களாகத்தான் அமையும். சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது உணவு, உடை, உறையுள்னு சொல்வோம் இல்லையா? இதில் மூன்றிலுமே மிக பிரதானம் என்று பார்க்கின்ற பொழுது உணவாகத்தான் இருக்கு. இப்பொழுதெல்லாம் காலம் மாற மாற இந்த உணவு வகைகளுடைய தாக்கம் எங்களுக்கும் அதிகமாக இருக்கிறது. அதனூடான ஈடுபாடுகள், அவற்றினூடான ரசனை என்பதெல்லாம் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே இப்பொழுது அதிகமாக எந்த விதமான விழாக்களாக இருந்தாலும் சரி, வைபவங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த கேக் என்கின்ற ஒரு விடயத்தை எங்களால் தவிர்க்க முடியாத ஒரு பொருளாகத்தான் இருக்கின்றது இந்த கேக். ஆகவே இந்த கேக் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசவிருக்கின்றோம் இன்றைய இந்த இரண்டாவது கலந்துரையாடலினூடாக. எங்களோடு இணைந்திருக்கின்றார் வைஷி கேக் டெக்கோ அண்ட் அகாடமியினுடைய ஸ்தாபகர் புஷ்பராஜா சுதர்ஷிகா அவர்கள். வணக்கம் சுதர்ஷிகா. வணக்கம் பிரணீத். சுதர்ஷிகா, உங்களை சந்திப்பது சந்தோஷமாக இருக்கிறது. காரணம், நீங்கள் சொல்ல போகிற விஷயமும் ஒரு நல்ல ஒரு விஷயம், மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அமைய போகுது. இப்போ கேக் என்று சொல்கிற நேரத்தில் சுதர்ஷிகா, ஆரம்பத்தில் எல்லாம் பிறந்த நாட்கள் மட்டும்தான் கேக் கட் பண்ணுவாங்க, பகிர்ந்து கொள்வாங்க. இப்பெல்லாம் பார்க்குற நேரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன், அதே போல் இப்போ பிரைட் ஒருத்தங்க திருமணத்திற்கு தயாராகிறாங்கன்னு சொன்னாலே அதற்கு ஒரு கேக் ஸ்மாஷ் இருக்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. குழந்தை பிறந்து ஒரு வயது பூர்த்தியாகின்ற தருணத்தில் அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு முன்பதாகவே கேக் ஸ்மாஷ் இருக்கின்ற ஒரு விடயத்தை மேலை நாட்டவர்கள் தான் அதிகமாக செய்தார்கள். ஆனால் இப்போ நாங்களும் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லையா? கேக்கை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். இப்போல்லாம் என்னென்ன விடயங்களுக்காக என்ன வகையான கேக்களை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இது சம்பந்தமாக சொல்லுங்கள். ஆமாம் பிரவனிதா, என்னென்னா சின்ன காலத்தில் ஒரு பர்த்டே அப்படின்னா மட்டும்தான் கேக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ சின்ன சின்ன ஒகேஷன்ஸ் அப்படின்னாலே அந்த இடத்துல கேக் இல்லாமல் இல்லை. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், நாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு கிராஜுவேஷன் எடுத்தால் கூட அந்த இடத்துல கேக் தான் மெயின் ஒரு ஹீரோவாக நிற்கிறாங்க இப்போ. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் போகிறதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே கேக் தான். எதுக்கு கேக் இல்லை, எல்லாத்துக்குமே. இப்போ ஒரு பேபி ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்கில் இருந்து, பேபி ரிவீல்ல இருந்து, அண்ட் பேபி கிடைச்சி 1 month, அந்த அவங்களோட முதல் பல்லு வாரதுக்குல இருந்து 6 monthல இருந்து எல்லாத்துக்குமே கேக் இப்போ எடுக்கிறாங்க. ஸோ கேக் அப்படின்னா இப்போ காலகட்டத்தில் ஒரு கைத்தொழிலுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த கேக் வகிக்குதுன்னு சொல்ல முடியும். அது உண்மைக்குமே பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ட்ரெண்டிங் எவ்வளோ தூரம் முன்னுக்கு வருதோ அந்த அளவுக்கு எங்களுக்கான வியாபார இதுவும் முன்னுக்கு வருதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால கேக் அப்படின்னா அது இப்போ ட்ரெண்ட் ஆகுனதுனாலேயே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் ஒரு அகாடமியை நடத்தி கொண்டிருக்கிறீங்க இல்லையா? உங்களோடாக பல மாணவர்களுக்கு அதற்கான பயிற்சிகள், சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் வழங்குறீங்க. இது ஒரு சுய தொழில் வாய்ப்பாக அவங்களுக்கு அமையுது. இந்த காலத்தில் அதிகமாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் கூட இந்த கேக் தயாரிப்பு துறையில் அதிகமான ஈடுபாட்டோடு இருக்கிறாங்க. காரணம், நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு தொழில்துறையை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆன்லைனூடாக நாங்கள் எங்களுக்கான வியாபாரம், பிஸ்னஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் என்கிற வகையில் நிறைய பேர் இதை கற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு ஒரு சுய தொழில் என்று வர்ற நேரத்தில் இந்த கேக் தயாரிப்பு இதனூடாக சம்மந்தப்பட்ட விடயங்கள் ஒவ்வொருவருக்கும் உறுதுணையாக இருக்குது, பக்கபலமாக இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக இது பக்கபலமாக இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இல்லை. ஏன்னா கேக் அப்படின்னு செய்கிறதுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், செய்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் இல்லாமல் இல்லை, எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அதில் ஒரு கஷ்டம் இருக்கும். பட் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய கூடியதாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற நேரம், ஒரு தொழில்னு எடுக்கிற நேரம், நாம் இப்போ ஒரு ஒர்க்குக்கு போகிறோன்னு சொல்லுவோமே, நம்ம ஒர்க் போயிட்டு கூட நம்மளால் கேக் செய்ய முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தேடுறதா இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் கேக்குன்றது ஒரு நல்ல ஒரு தொழில் தேர்வுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அதையும் தாண்டி இது தான் உங்களோட முழு நேர தொழில் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணினா கூட கண்டிப்பாக கேக் உங்களுக்கு ஒரு இன்னும் பெஸ்ட்டான ஒரு தொழிலாக இருக்கும், கண்டிப்பாக இருக்க முடியும். என்னென்னா இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக பேசின மாதிரி தான் கேக்குன்றது இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலையும்
கண்டிப்பான ஒரு விஷயமா மாறிட்டு போய்கிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துலையுமே நம்ம எல்லா இவெண்ட்டுக்குமே நம்ம கேக்குன்றது கண்டிப்பாக தேவைப்படுது. அப்படி இருக்கிற நேரம் இது ஒரு தொழில்துறையாக நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்தடுத்த நிலைக்கு வர முடியும். அதில் படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் ஆர்வம் காட்டி படிக்கிறீங்களோ படிக்கிறதுல உங்களால் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். இப்போ எங்களோட அகாடமியை எடுத்தீங்கன்னா எங்களோட அகாடமியில் வந்து நிறைய விதமான கேக் கோர்சஸ் இருக்குது. கேக் டெக்கரேஷனுக்கு தனியாக இருக்குது அண்ட் கேக் மிக்சிங்க்கு தனியாக இருக்குது. இப்போ கேக் குறுகிய காலத்தில் எவ்வளவு மாத காலத்திற்குள் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு? குறுகிய காலம் அப்படின்னா 4 months தான். அதை தாண்டி இப்போ டெக்கரேஷன் அதாவது கேக் அலங்காரம் அப்படின்னு வரப்போ நம்ம ஒரே நாளில் வந்து அதை படிச்சுக்கொள்ள முடியாது. பட் கேக் செய்கிற முறை இருக்குது தானே. சில கேக்கள் வந்து நம்ம ஒரு நாளில் ஒரு 2-3 கேக் படிக்கக்கூடியதாக இருக்கும், பழகக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ வந்து நாங்கள் கேக் வகைகள் என்று பார்க்குற நேரத்தில் எக்கச்சக்கமான கேக் வகைகள் இருக்கிறது. பட்டர் கேக் இருக்கிறது, நாங்கள் சாதாரணமாக பார்க்குற நேரத்தில் கப் கேக்ஸ் இருக்கின்றன. இந்த கப் கேக்ஸுக்கும் மஃபின்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? மஃபின் என்று சொல்கிறார்கள், இரண்டுமே ஒன்று தானா? இல்லாவிட்டா அதில் வந்து நாங்கள் தயாரிக்கிற விதத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்குது? மஃபினுக்கும் கப் கேக்குக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. மஃபின் வந்து நம்ம வச்சுக்கொள்கிற கால பகுதி கொஞ்சம் நீண்ட காலம் வச்சுக்கொள்ளலாம் எங்களுக்கு. பட் நாம் ரொம்ப எதிர்பார்க்குறது வந்து டேஸ்ட்டும் ஸ்வீட்னஸும் தானே. அப்போ டேஸ்ட் அண்ட் ஸ்வீட்னு பார்க்குற நேரம் நம்ம கப் கேக் வைஸ் போகிறது தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் கப் கேக் அப்படின்னு வரப்போ நம்ம அதை வந்து ரொம்ப நாட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. குறைஞ்சது நமக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 நாளுக்குள்ளே அதை சாப்பிட்றணும். எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நேரம் தானே அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கப் கேக்குக்கு தான் நான் இது கொடுப்பேன். சாதாரணமாக சுதர்ஷிகா, நாங்கள் கடைகளில் மிக மிக பிரபலியமான கடைகள்ல எல்லாம் நாங்கள் கேக் வாங்குவோம் இல்லையா? அப்படி வாங்குற இடத்துல அதிகமாக இந்த குளிரூட்டியில் ஒரு குளிர்ச்சியான ஒரு டெம்பரேச்சரில் தான் அவங்க வந்து இந்த கேக்கை பாதுகாத்து வைத்திருப்பாங்க. இதே தருணத்தில் நாங்கள் சில வகையான கேக்குகளை நாங்கள் வாங்கிட்டு வெளியில் வைக்கிற இடத்துல அது சீக்கிரமாகவே பழுதாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஆகவே என்ன வகையான கேக்குகளை எல்லாம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும், என்ன வகையான கேக்குகளை நாங்கள் வெளியில் வைக்கலாம், என்னென்ன கேக் எத்தனை நாட்கள் வரை நாங்கள் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு? உண்மைக்கு இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு இது பற்றின இது தெரியாதனால நிறைய பேர் எல்லா கேக்கையும் கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ நிறைய கஸ்டமர் எனக்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, நான் கொண்டு போய் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணுமா, ஃப்ரிட்ஜில் வச்சா ஓகே தானே அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நீங்கள் எல்லா கேக்கையுமே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நீங்கள் நினைக்கிறீங்க கேக் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய கேக்ஸ் இருக்குது. கெட்டோஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஸ்பூன் கேக், அப்படி இல்லைன்னா டெசர்ட் வெரைட்டிக்குள்ளே கெட்டோ கேக்ஸ் வரும். அதுகள் வந்து செய்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்மளால் ரூம் டெம்பரேச்சரில் வைக்க முடியாது. எங்களோட ஸ்ரீலங்காவோட காலநிலையை பொறுத்தவரை கொஞ்சம் ஹீட் கூட இங்கே. அப்போ அந்த ஹீட்டுக்கு வந்து நம்ம வெளியில் வைக்க முடியாத கேக்ஸ்களை தான் நாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம். மற்றபடி நம்ம செய்கிற பட்டர் கேக்காக இருக்கட்டும், ஃபொண்டன் கேக்ஸாக இருக்கட்டும், டிசைன் பண்ணுற கஸ்டமைஸ் கேக்ஸ் இருக்குது தானே, அதுகள் எதையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட்டர் க்ரீமில் நம்ம செய்கிற கேக்ஸ் கூட நார்மலி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஈவினிங் தானே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்போ நாங்கள் எப்படியுமே கஸ்டமருக்கு ஈவினிங்கில் தான் டெலிவரி பண்ணுவோம். பட் நாங்கள் எங்கள்கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் கஸ்டமரோட கையில் டெலிவரி பண்ணுறோம், அதை கொடுக்குறோம். ஹேண்ட் ஓவர் பண்ணுற நேரம் அவங்க அதை ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 1 or 2 hours கேக் கட்டிங் பண்ணிடுவாங்க தானே. அப்போ பட்டர் க்ரீம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. பட் சில கேக்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிற கேக்ஸை வந்து இப்போ நாங்கள் இந்த துறையிலே இருக்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்சதுனால நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குற நேரம் சொல்லி கொடுப்போம். இப்போ இந்த கேக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதை தாண்டி மற்ற எல்லா கேக்ஸையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை ஸ்டோர் பண்ணுற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கேக்கோட சாஃப்ட்னஸ் வந்து குறையும். ஏன்னா இப்போ கெட்டோஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் அதோட சாஃப்ட்னஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. சுவையும் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் அதுவே நீங்கள் பட்டர் கேக், ரிப்பன் கேக் அதுகளெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற நேரம் அதோட சாஃப்ட்னஸ் குறையும். குறையிற நேரத்தில் அதோட டேஸ்ட்டும் அப்படியே மாறிடும். சரி, நிறைய பேர் வந்து நாங்கள் பாதுகாக்கணும், அதுலேயும் வந்து இந்த எறும்புகள்கிட்ட இருந்து நாங்கள் கேக்கை பாதுகாக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃப்ரிட்ஜில் தூக்கி கேக்கை வச்சுடுவாங்க இல்லையா? அதுலேயும் 1 வாரம் 2 வாரங்கள் என்று நிறைய நீண்ட நாட்களுக்கு வைத்து கட் பண்ணி வெட்டி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த கேக் எப்பவுமே வந்து ஒரு ஹார்டாகத்தான், ஒரு இறுகின தன்மையாகத்தான் இருக்கும். வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகுதான் அது சாஃப்டா அதனுடைய தன்மையை வந்து நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்க சுதர்ஷிகா, இப்போ நாங்கள் ஆரம்பத்துலேருந்து
சாதாரணமாக ஒரு கேக் ஸ்மாஷ்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிறிய பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இப்பொழுது கேக் ஸ்மாஷ் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, முதலாவது பிறந்த நாள் கொண்டாடுகின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான கேக் தயாரிக்கிற நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். மிக முக்கியமாக அதிகமான பெற்றோர் சொல்கிற ஒரு விஷயம் தான் டார்க் கலர்ஸ், அதிகமான இந்த டார்க் கலர்ஸில் வந்து நிறங்களை போடாதீங்க. அது வந்து குழந்தை சாப்பிட்ற நேரத்தில் அந்த நிறங்கள் வந்து இருக்கு. இது வந்து எல்லா நிறங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குதா, இல்லாவிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் செய்கிறதுனூடாக இது தவிர்த்து கொள்ளலாம்? அது வந்து என்னென்னா நம்மளோட செலெக்ஷனில் தான் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல இருக்குது. எப்படியுமே கலர்ஸ்ன்றது நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லம். ஃபுட் கலர்ஸ்ன்றது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லம், பட் அவாய்ட் பண்ண முடியாது. கேக்குக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதே கலர்ஸ் தான். அந்த கலர்ஸ் தான் அந்த கேக்கை ரொம்ப அழகூட்டி கொடுக்குறது. அப்போ நம்ம கலர்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா ரெட், பிளாக், நேவி ப்ளூ, அந்த டார்க் கலர்ஸ் இருக்குது தானே, அந்த டார்க் கலர்ஸை நம்ம கொடுக்குற நேரம் அது தான் ரொம்பவே எஃபெக்ட் ஆகுறது. அப்போ நாங்கள் வந்து கஸ்டமர் எங்கள்கிட்ட இப்போ ஸ்மாஷ் கேக் கேட்குறாங்கன்னா சின்னவங்க அதை ஸ்மாஷ் பண்ணிடுவாங்க, பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ அந்த நேரம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம் லைட் கலர்ஸில் போங்க, பேபி ப்ளூ, பேபி பிங்க், லைட் பர்பிள், சீ க்ரீன் மாதிரி லைட் கலர்ஸை வந்து கொடுப்போம் நாங்கள். அப்போ அதுக்கு நம்ம மைல்டாக கலர் போடுற நேரம் அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்காது. இப்போ ரெட் பிளாக்கெல்லாம் கொடுத்தோம்னா அது வந்து நம்மளால் ஒரு சின்ன ட்ராப்ஸில் வந்து அந்த கலர் எடுக்க முடியாது, ரொம்ப நிறைய யூஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ அது எப்படியுமே உடலுக்கும் சரியில்லை, சின்னவங்களுக்கு எப்படியுமே சரியில்லை. ஸ்மாஷ் கேக்குக்குன்னு இல்லை, பொதுவாகவே நான் வந்து கேக்ஸுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த டார்க் கலர்ஸை வந்து அவாய்ட் பண்ண சொல்லி. அதை அவாய்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லம். மைல்டான கலர்ஸில் போனீங்களா இருந்தால் அது ஹெல்த்துக்கும் நல்லம், ஃபோட்டோஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அதையும் தாண்டி சுதர்ஷிகா நாங்கள் பார்க்குற நேரத்தில் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லைன்னா வேறு பிறந்த நாட்களுக்கு சிறுவர்களுடைய பர்த்டேக்கு நாங்கள் பார்க்குறோம் மிக உயரமான கேக் வகைகளை தெரிவு செய்வாங்க இல்லையா? தெரிவு செய்கிற நேரத்தில் அதில் எப்படியுமே வந்து 2 தட்டு 3 தட்டுகள் டம்மியாகத்தான் இருக்கு, ஒரு தட்டு மாத்திரம்தான் கேக் முழுமையாக கேக்காக இருக்கு. ஆனால் நாங்கள் சாதாரணமாக இப்போ எல்லாம் பார்க்குற நேரத்தில் இந்த கேக்கினுடைய விலையோடு இணைந்த வகையில் தான் இந்த டம்மியோட விலையுமே வந்து இருக்குது. ஒரு தட்டு என்றால் இந்த விலை, 2 தட்டுகள் என்றால் இந்த விலை என்று நாங்கள் அதிகமாக பார்க்குறோம். இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சாதாரணமாக 3 தட்டு வருகின்ற பொழுது அது முழுமையாக கேக்காகவே தயாரிக்கிறது நல்லதா, இல்லாவிட்டால் நாங்கள் டம்மி தான் போடணுமா? அந்த உயரம், பாரம், இது ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும்? இல்லை, கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்குது. முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 3 தட்டு கேக்காக செய்வோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேலே இருக்கிற அதாவது டாப் பார்ட்டில் இருக்கிற கேக்கோட வெயிட்டை தாங்குற அளவுக்கு தான் கீழே இருக்க 2 கேக்டையும் வெயிட் இருக்கணும். அப்போ வெயிட் வந்து கூடிக்கிட்டே தான் போகும். வெயிட் கூடுற நேரம் கேக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கூடிக்கிட்டே தான் போகும். இப்போ டம்மி வித் கேக் அப்படின்னு பார்க்குற நேரம் டம்மி வித் கேக் வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும், கஸ்டமரால் அஃபோர்ட் பண்ண முடியும். என்ன ரீசன்னா, மெயின் கஸ்டமர் வந்து கேக் எடுக்கிறது வந்து ஃபோட்டோஸுக்காக தான். மெயினாகவே கஸ்டமர்ஸ் எடுக்கிறது இப்போ 3 tier 4 tierன்னு போகிறது வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் அழகாக இருக்கணும், ஆல்பமில் வச்சுருக்கணும் அப்படின்றதுக்கு. அப்போ அப்படி இருக்க நேரம் அவங்க வந்து ரீசனபிள் ப்ரைஸும் எதிர்பார்ப்பாங்க, ஹைட்டும் எதிர்பார்ப்பாங்க, அழகும் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து டம்மி வித் கேக் போகிறது தான் அவங்களுக்கு சீப்பாக இருக்கும். மற்றபடி இப்போ வர்ற கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்கணும், அதுக்காகத்தான் அவங்க 3 தட்டாக கேக் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் வந்து கப் கேக்ஸ் அண்ட் கேக் பீசஸ், ப்ரௌனீஸ், அந்த மாதிரி கஸ்டமருக்கு வேறையாக செப்பரேட்டாக சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி விஷயங்கள் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஃபுல் கேக்காக செய்ய முடியாதுன்னு இல்லை, பட் அதுக்கான ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும், அதுதான் மெயின் ரீசன். டம்மி வித் கேக் போகிறது வந்து அவங்களுக்கு எஃபோர்ட் பண்ண முடியுமா இருக்கும் அந்த ப்ரைஸ். சரி, அதே நேரத்தில் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் அது வந்து ஹெவியாக, பாரமாக இருக்காது. டம்மி நீங்கள் சேர்க்குற நேரத்தில் இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எப்படி சில சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது இல்லையா? சரி சுதர்ஷிகா, உங்களை பொறுத்தவரையில் ஒரு கேக் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க, நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறீங்க. காரணம் வந்து எங்களுடைய நேத்ரா நிகழ்ச்சியில் இதற்கு முதல்ல நீங்கள் பங்கு பெறுற நேரத்தில் நிறைய சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த வகையில் சொல்லுங்கள். இப்போ கேக், பட்டர் கேக்குன்னு சொல்கிற நேரத்தில் எல்லாருமே நாங்கள் செய்வோம் இல்லையா? இருந்தாலும் கடைகளில் வாங்குற மாதிரியே அந்த சாஃப்ட்னஸ், சாப்பிட்ற நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சுவை,
இது எல்லாருக்குமே வந்து வர்றதில்லை வீட்டில் செய்கிற நேரத்தில். அந்த சாஃப்டான தன்மை, அதே போல் சுவையான தன்மை, இது எல்லாமே கிடைக்க வேணுமா இருந்தால் எப்படி சரியான முறையில் நாங்கள் சில விஷயங்களை கடைப்பிடிக்க வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்கிறது. அது வந்து நிறையா பிள்ளைகள் வந்து கேட்பாங்க, மிஸ் நாங்கள் செய்கிற நேரம் கேக் நல்லா வருதில்லை, நீங்கள் செய்கிற நேரம் வருது, டேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுற விஷயம். இப்போ நம்ம வந்து சீப்பான ப்ரைஸுக்கு பார்த்துட்டு சீப்பான ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹை குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. செகண்ட் வந்து நம்ம செய்கிற மெத்தட், இப்போ இது இப்படித்தான் செய்யணும்னு ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா அந்த மெத்தடை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது, ஐயோ இவ்வளோ ஒர்க் பண்ணணுமா இதுக்கு அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நம்ம அந்த டேஸ்ட் பர்ஃபெக்டாக எதிர்பார்க்க முடியாது. அப்போ அதெல்லாம் சாக்ரிஃபை பண்ணி தான் நம்ம இதுக்குள்ளே இறங்கணும். அப்போ நம்ம கேக் ஒன்று செய்ய எடுத்துட்டோம்னா அப்போ பட்டரோட ரூம் டெம்பரேச்சர் கண்டிப்பாக பார்க்கணும், எக்டு சரியான வெயிட் மெஷர்மெண்ட் இருக்கணும், நாங்கள் எடுக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்கணும், மெஷர்மெண்ட் வந்து பிழைக்கக்கூடாது. சாதாரணமாக முட்டைன்னு சொல்கிற நேரத்தில் எல்லாருமே இப்போ 5 முட்டையோ 6 முட்டையோ தனித்தனியாக எடுப்பாங்க. அது வந்து வெயிட் நிறை பார்த்து எடுக்கிறது, நிறை பார்த்து தான் எடுக்கணும், கண்டிப்பாக நிறை பார்த்து தான் எடுக்கணும். அது வந்து என்கிட்ட படிக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம். முட்டைன்னு வர நேரத்தில் எல்லாருமே 4 முட்டை போடுங்க, 5 முட்டை போடுங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்படி கண்டிப்பாக கிடையாது. நம்ம மார்க்கெட்டில் வந்து முட்டையோட சைஸஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொன்றும் இவ்வளோ குட்டி முட்டையும் இருக்குது, இவ்வளோ பெரிய முட்டையும் இருக்குது. அப்போ பெரிய முட்டையாக இருக்கிறப்போ நீங்கள் எப்படி அது 4 5 டிசைட் பண்ணுவீங்க? குட்டி முட்டையிலையும் நீங்கள் 4 போடுவீங்க, பெருசுலேயும் 4 போடுவீங்க. அப்போ அந்த நேரமே மெஷர்மெண்ட் பிழைச்சிருவாங்கட்டு. அப்போ இதெல்லாம் மெயின் ரீசன் உங்களோட கேக் வந்து சாஃப்டாக வராததுக்கு, ஹைட்டாக வராததுக்கு, கேக் வந்து அடைஞ்சு போகிறதுக்கு மெயின் ரீசன் இதுகள் தான். சுதர்ஷிகா, சில வெளிகளில் நாங்கள் பார்க்குறோம் கேக்கு வந்து சரி சமநிலையாக இருக்காது. ஒரு பகுதியில் வந்து உயரமாகவும் இன்னும் ஒரு பகுதி தாழ்வாகவும் இருக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? மெயின் ரீசன் இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற பேக்கிங் பவுடர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் பெஸ்ட்டான ஒரு பிராண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறதுன்றது மெயின். அதெல்லாம் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தானே, அப்போ டக்குன்னு காற்று போகிற தன்மை வந்துடும். அப்போ அதை நீங்கள் ஏர் டைட் கண்டெய்னர்லாம் போட்டு சேஃபாக நீங்கள் அதை இது பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து டிரெக்டாக ஒரு நாளும் கேக் செய்கிற நேரம் நாங்கள் பேக்கிங் பவுடரை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு ஃப்ளாருக்கு தானே, ஃப்ளார் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ளாவோடு மிக்ஸ் பண்ணி ஒரு 3 டைம்ஸ் சரி, குறைஞ்சது நீங்கள் 3 தடவை சரி சளிச்சு தான் நீங்கள் கேக்குக்கு யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருது. சரி, நேர்த்தியான முறையில் ஒரு கேக்கு எப்படி நாங்கள் தயாரிக்கலாம், அதுலேயும் சுவையாக தயாரிக்கலாம் என்கிற நிறைய விஷயங்கள். இந்த கேக் வந்து என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பாவிக்கிறது, எப்படியான கேக்குகளை வந்து உள்ளுக்கு வைக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம், எப்படியான கேக் வகைகளை நாங்கள் வெளியில் வைக்கலாம் என்ற நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க புஷ்பராஜா சுதர்ஷிகா. அவங்களுக்கு இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சுதர்ஷிகா. நன்றி பிரணித். சரஸ்ரீகளை இதோடு நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் கூட நெருங்கியிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அம்சங்கள் உங்களுக்கு பிடித்தமான அம்சங்களாக அமைந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியில் பணியாற்றிய தொழில்நுட்ப உத்தியோகர்கள், கேமரா உத்தியோகர்கள், இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளருக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். பாடலோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.